அனுஜ்ஜித க்ஷமா யோகம் அபுண்யஜனபாதகம் அஸ்பிருஷ்டமதராகம் தம் ராமம் துரியமுபாஸ்மஹே. ஆச்சரியமான ஸ்லோகம் இது. உண்மையிலேயே அனுபவித்து பாருங்கள். அடியன் ஏற்கனவே தெரிவித்தார் போன்றே வேதாந்த தேசிகருடைய ஸ்தோத்திரபாட புத்தகத்தை கையில் வைத்துக் கொண்டு, குறிப்பாக யதிராஜ சப்ததியை கையில் வைத்துக் கொண்டு, அதற்குரிய அர்த்தங்களை கையில் வைத்துக் கொண்டு பார்த்துக் கொண்டே வந்தோமேனால் இந்த அனுபவங்களை எல்லாம் நாம் பெறலாம். ஸ்லேஷமாகவும் யமகமாகவும், யமகம் என்றால் மடக்கு, ஸ்லேஷம் என்றால் ஒரு சப்தத்திற்கு பலவிதமான பொருள்கள், இவற்றையெல்லாம் பிரயோகித்து சுவாமி தேசிகன் யதிராஜ வைபவத்தை காண்பிக்கிறார். பகவத் ராமானுடைய அரும் பெருமைகள் இந்த யதிராஜ சப்ததியில் விளக்கப்படுகின்றன. இது 7வது ஸ்லோகம். குரு பரம்பரையில், ஆச்சாரிய பரம்பரையில் 7வது ஆச்சாரியராக நமக்கு திகழக்கூடியவர் யார்? நாதமணிகள். நாதமணிகளுக்கு பிறகு உய்யக்கொண்டார். உய்யக்கொண்டாருக்கு பிறகு இப்பொழுது 7வது ஆச்சாரியர் மணக்கால் நம்பி என்னும் ராமமிஸ்ரர். ராமமிஸ்ரர். இந்த ராமமிஸ்ரர் எத்தகையவர்? இந்த ராமன் எத்தகைய ராமன் என்றால், உலகத்தில் ஏற்கனவே பிரசித்தரான 3 ராமர்கள் இருக்கிறார்கள். அந்த 3 ராமர்களை காட்டிலும் 4வது ராமனுக்கு சிறப்பு அதிகம் என்பதைத்தான் இந்த ஸ்லோகம் காண்பிக்கிறது. அற்புதமான ஸ்லோகம், அற்புதமான ஸ்லோகம். அனுஜ்ஜித க்ஷமா யோகம் அபுண்யஜன பாதகம் அஸ்பிருஷ்டமதராகம் தம் ராமம் துரியமுபாஸ்மஹே. இங்கே ஒரு பாடபேதம் உண்டு. பாடபேதம் என்றால் டிஃபரண்ட் ரீடிங். அஸ்பிருஷ்ட மதராகம் தம் அஸ்பிருஷ்ட மதிராகந்தம் என்பதாக இருவிதமாகவும் சொல்லுவது உண்டு. எப்படி சொன்னாலும் பொருள் ஒன்றுதான், அனுபவம் ஒன்றுதான், ஆனந்தம் ஒன்றுதான். கவிதார்க்கிக சிம்மஸ்ய காவ்யேஷு லலிதேஸ்வபி. அப்பைய தீட்சிதர் இந்த பெருமையை பேசும்பொழுது வேதாந்த தேசிகனுடைய திருக்காவியங்களில் காவியத்தினுடைய சுவை என்ன, அந்த லாலித்யம் என்ன, இதையெல்லாம் அனுபவிப்பதே ஒரு ஆனந்தம் என்று சாதிக்கிறார். அனுஜ்ஜித க்ஷமா யோகம், எப்பொழுதும் பொறுமையே வடிவு கொண்டவர், பொறுமை மீறாதவர். எந்த சமயத்திலும் இப்பொழுது உலகத்தில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான அனர்த்தங்களுக்கும் காரணம் என்ன தெரியுமா? பொறுமை நம்மிடத்தில் இல்லை. ஒன்றுமில்லை சுவாமி, ஒரு 10 நிமிடம் அமர்ந்து வேறு சிந்தனை இல்லாமல் இந்த ஸ்லோகம் அதனுடைய அர்த்த விசேஷங்களை நாம் பார்த்து கேட்டு மனதில் வாங்கிக் கொள்வதற்குள்ளாக எத்தனை அலை பாய்கிறது மனது. என்னென்ன விஷயங்களில் நாம் மனதை செலுத்துகிறோம். வருவது, போவது, அமர்வது, ஏற்பது என்பதாக எதையெல்லாமோ பார்த்து கொண்டு எதை நாம் நன்கு கவனிக்க வேண்டுமோ அவற்றில் தான் பிரதானமாக கவனச்சிதறல் உண்டாகிறது. இதற்குத்தான் பொறுமை இல்லாத தன்மை. ஒருவேளை இதை அடியேன் சொல்லுவதனால எல்லோரும் என் மீது கோபம் கொள்ளலாம். ஆனால் உண்மையில் அதுதான். எதையும் ரசித்து, எதையும் அனுபவித்து, அந்த ரசனை என்பது 4-5 நாட்களுக்கு மேலாக ஒரு சிலருக்கு ஏற்படுவதில்லை. ஒரேடியாக அதை அனுபவிக்க தோன்றுகிறது. அடுத்தது அந்த அனுபவம் அவர்களுக்கு வடிந்து விடுகிறது. எப்படி வெள்ளமானது வேகமாக வந்து அடுத்தது வடிந்து விட்டது என்றால் அந்த நதியானது காய்ந்து விடுகிறதோ, அதுபோன்று அவர்களுடைய உற்சாக வெள்ளம் குறைந்து விடுகிறது. அப்படி இல்லாமல் ஒரே சரியாக எப்பொழுதும் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கணும். இது போன்ற மகான்களுடையதான சரித்திரங்களை குரு பரம்பரையில் நாம் அனுபவிப்பதனுடைய தாற்பயம் என்ன என்றால், சுவாமி இந்த வரலாற்று பேருண்மைகள் நமக்கு வாழ்க்கை பாடங்களாய் திகழ்கின்றன, அதை புரிந்து கொள்ளுங்கள். அவ்வளவுதான் அடியனால் சொல்ல முடியும். அனுஜ்ஜித க்ஷமா யோகம், அனுஜ்ஜித க்ஷமா யோகம், பொறுமையை விடாதவர். எந்த ஆனாலும் பொறுமையை விடாதவர். ஏனென்றால் ஆளவந்தாரை இவர் திருத்தி பணிகொள்வதற்காக எத்தனை முறை முயற்சித்தார் என்பதை கீழே பார்த்திருக்கிறோம். ஆளவந்தார் ராஜ்யத்தில் ஈடுபட்டு அந்த பேரரசை தான் ஆட்சி செய்து வந்திருந்த காலத்தில் அவரை திருத்தி பணிகொள்வதற்காக இவர் தூதுவளை கீரையை அழித்து ஆளவந்தாரை வசப்படுத்தினார். எவ்வளவு பொறுமையாக அரசனை வசப்படுத்தியிருக்கிறார். அனுஜ்ஜித க்ஷமா யோகம் அபுண்யஜன பாதகம். அடுத்தது, சாதுக்கள் அல்லாதவர்களை இவர் ஹிம்சை செய்வார். வேத மதத்திற்கு விரோதமாயிருப்பவர்களை எல்லாம் இவர் நிந்தனை செய்வார். வேற வைதிக தர்மத்திற்கு விரோதமாக எவர்கள் போகிறார்களோ அவர்களை எல்லாம் இவர் அடக்கி விடுவார். சாதுக்களை அடக்க மாட்டார், புண்ணிய ஜனங்களை அடக்க மாட்டார்.
அபுண்ணியர்களை பாதிப்பார். அபுண்ணியஜன பாதகம். கவனித்து பாருங்கள், இந்த ஸ்லோகத்தில் பல சுவாரஸ்யங்கள் உண்டு. அபுண்ணியஜன பாதகம் அஸ்பிருஷ்ட மத ராகம் தம். அஸ்பிருஷ்ட மத ராகம் தம். இவரிடத்தில் மதம், காமம், குரோதம், மதம், மோகம், மாத்சரியம், ராகம், ஆசை, எல்லாவற்றிலும் ஆசை, எதை பார்த்தாலும் ஆசை, எல்லாம் எனக்குத்தான் சொந்தம், எல்லாம் நானும் தான் அனுபவிக்க வேண்டும் என்பதாக அவரவர்களுக்கு தோற்றுகிறது அல்லவா. அஸ்பிருஷ்ட மத ராகம். மதமும் கிடையாது, ராகமும் கிடையாது. மதம் பிடித்திருப்பதும் கிடையாது. ஒன்றுமே இல்லாதவர்களுக்கெல்லாம் உலகத்தில் கொழுப்பு உண்டாகிறது. ராகம், ஆசையும் படமாட்டான். கந்தம் ராமம் துரியம் உபாஸ்மகே. அத்தகையதான நான்காவது ராமனை சேவிக்கிறேன். யாரவர்? ராமமிஸ்ரர் என்னும் மணக்கால் நம்பி. இப்பொழுது நான்காவது ராமரை சேவிக்கிறேன் என்றால் 3 ராமர்கள் உலகத்தில் உண்டா? அவர்கள் யார்? என்னென்ன காரியங்களை செய்தார்கள்? முதலில் அனுஜித க்ஷமாயோகம், பொறுமை இழக்காதவர் இந்த நான்காவது ராமர். என்றால் பொறுமை இழக்கும் ராமர் ஒருவர் உண்டோ? உண்டு. அவர்தான் பார்கவராமன், பரசுராமன். பொறுமை இழந்ததினால், எப்பொழுதும் கோபத்துடன் விளங்கியதனால் 21 தலைமுறைகள் க்ஷத்ரிய வம்சமே இருக்கக்கூடாது என்பதாக தீர்மானித்து அவர்களை எல்லாம் வெட்டி சாய்த்து அவர்களுடையதான குருதியில் தன் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்தவர் இல்லையா? எப்படி? கிரதுஹர சிகரி கந்துக ஜகதருந்துர்ஜத ஹரிதந்தி தந்த தந்துரோ தந்த தசவதன தமன குஷல தசசத புஜமுக நிருபதி குலுருஜ பரபரித பிரதிதர தடாக தர்ப்பித பித்ருக பிருகதி சுகதி விஹதி கரணத பரிடிஷு பரிகா. சுவாமி தேசிகன் ரகுவீர கத்தியத்தில் இதை காண்பிக்கிறார். எப்படி? ஒருமுறை சொல்லி பார்ப்போமா? கிரதுஹர சிகரி கந்துக விஹ்ருத்யன் முக ஜகதருந்துர்ஜத ஹரிதந்தி தந்த தந்துரோ தந்த தசவதன தமன குஷல தசசத புஜமுக நிருபதி குலுருஜ பரபரித பிரதிதர தடாக தர்ப்பித பித்ருக பிருகதி சுகதி விஹதி கரணத பரிடிஷு பரிகா. 21 தலைமுறைகள் க்ஷத்ரிய வம்சமே இருக்கக்கூடாது என்பதாக தீர்மானித்து அவர்கள் குருதியை தேக்கி வைத்து அவர்களை வெட்டிச்சாய் தந்த குருதினால் தன் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்த ரோஷராமன், பார்கவராமன், பொறுமையற்றவனான ராமன் அந்த ராமன். ஆனால் எங்கள் ராமவிஸ்வர் என்னும் ராமர் பொறுமையே வடிவெடுத்து வந்தவர். அபுண்யஜன பாதகம். அடுத்தது சம்ஸ்கிருதம் அழகான மொழி. அந்த சம்ஸ்கிருதத்தில் சில பதங்களுக்கு நாம் அர்த்தத்தை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். சம்ஸ்கிருதத்தில் புண்ணியஜனஹா என்றால் ராட்சதனுக்கு பேர். யாதுதான புண்ணியஜனஹா என்பதாக அமரகோஷம். அப்ப புண்ணியஜனஹா என்றால் அரக்கர்கள். அந்த அரக்கர்களை அழித்தவன் யார்? ராமன். ராமன் புண்ணியஜன பாதகன். இந்த இடத்தில் புண்ணியஜனம் என்றால் என்ன? அரக்கர்கள். அந்த அரக்கர்களை எல்லாம் மலையதனால் அணை கட்டி மதில் இலங்கை அழித்தவனே, இலங்கை பாடாளாக படை பொருதானே, சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானே, அத்திர வரக்கன் முடி 10 முருகத்தன உதிர்த்த திரலோன் என்றதாக ராமனை கொண்டாடுகிறோம். இவன் புண்ணியஜன பாதகன். எங்கள் சுவாமியோ இப்பொழுது அந்த புண்ணியஜன என்ற சப்தத்திற்கு அரக்கர்கள் என்னும் அர்த்தத்தை விட்டு நம்மை போன்றவர்கள் புரிந்து கொள்ளும் புண்ணியஜன சப்தம் என்றால் புண்ணியம் செய்தவர்கள். ஐயா, எங்கள் சுவாமி இருக்கிறாரே ராமவிஸ்வரர், அவர் அபுண்ணியஜன பாதகம். எவர்கள் சாதுக்கள் இல்லையோ அவர்களை நலிபவர். சாது சனத்தை நலிபவர்களை நலிபவர். இது ஒரு வேடிக்கை. அடுத்தது அஸ்பிருஷ்ட மதராகம் தம். கந்தம் மத ராகம் தம். கொஞ்சம் எப்பொழுதுமே கோபத்தில் இருப்பவராம் பலராமர். அவருக்கு திடீரென்று கோபம் உண்டாகும். அடுத்தது மதிராகந்தம் என்னும் பாடத்தை வைத்தோமேனால் அந்த பலராமருக்கு பிடித்தது மதிரா எனப்படக்கூடிய ஒரு சுவையான பானம், சுவையான பானம். பானம் இல்லை, பானம். அந்த சுவையான பானத்தை குடித்தால் சற்றே ஒரு குழப்பம், ஒரு மதம், ஒரு ராகம் உண்டாகும். அதில் அவருக்கு ஒரு ஆசை, அவருடைய பிறவியின் பெருமை அது. அதனால் அவதாரம் என்பதாக வரும்பொழுது எந்த குலத்தில் எப்படி அவதாரம் செய்திருக்கிறாரோ அதற்கேற்றார் போல அவருடைய நடத்தை. அந்த பலராமனுக்கு கூட இது போல மதம் ராகம் உண்டாகலாம். ஆனால் எங்கள் ராமர் இருக்கிறாரே, 4வது ராமர், அனுஜித க்ஷமாயோகம், அபுண்யஜன பாதகம், அஸ்பிருஷ்ட மதராகம் தம்,
ராமம் துரியமுபாஸ்மகே. அத்தகைய 4வது ராமனான ராமபிஸ்வரரை மணக்கால் நம்பியை கொண்டாடுகிறேன். சரி, ராமபிஸ்வரர் என்னும் பெயர் முடிந்தது. அது என்ன மணக்கால் நம்பி? இந்த மணக்கால் நம்பித்தான் ஆளவந்தாருக்கு உயர்ந்ததான பெரும் செல்வத்தை தான் காட்டித் தருவதாக திருவரங்க பெருநகருள் தெள்ளீர் பொன்னி திரைக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் கருமணியை கோமலத்தை காண்பித்தார். நிதிரவ்யா என்னும் எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதரை காண்பித்தார். பரம்பரையாக அவருடைய குலதனம் இவன்தான் என்பதாக அந்த திருவரங்க திருவை காட்டித் தந்தார் இல்லையா? அவருக்கு எதனால் மணல் கால் நம்பி என்பதாக பெயர்? அந்த திருவூருக்கு அப்படி ஒரு பெயர் இருக்கலாம், அல்லது இவருடைய அவதாரத்தினாலே அந்த ஊருக்கு ஒரு பெயர் உண்டாயிருக்கலாம். இங்கே ஒரு ஐதிஹ்யத்தை பெரியோர்கள் சொல்வது உண்டு. இந்த சுவாமி தன் ஆச்சாரியர்களுடைய குழந்தைகளை அழைத்துச் சென்றார். வரும் வழியில் ஒரு வாய்க்கால் குறுக்கிட்டது. அந்த வாய்க்காலை கடந்து செல்வதற்கு சிறுவர்களினாலே முடியவில்லை. அப்பொழுது சுவாமி இந்த மணக்கால் நம்பி, அப்பொழுது அவருக்கு என்ன பெயர்? ராமபிஸ்வரர். மணற்கால் நம்பி என்பதாக பெயர் இல்லை. அவர் உடனே அந்த வாய்க்காலின் இரு கரையும் தொட்டுக்கொண்டு குறுக்கே ஒரு பாலத்தை போல தான் படுத்துக்கொண்டு குழந்தைகளை தன் மீது ஏறி எதிர்புறம் செல்வதற்கு பணித்தார். அந்த சிறு குழந்தைகள் இவர் மீது ஏறிக்கொண்டு இந்த கரையிலிருந்து எதிர்கரைக்கு அப்படியே சென்றன. அந்த குழந்தைகளுடைய பாதங்கள் இவர் மீது படிந்ததினாலே இவர் மணற்கால் நம்பி என்று அழைக்கப்படுகிறார் என்பதாக சொல்வது உண்டு. இதில் சொல்வதில் ஒன்றும் தவறு இல்லையே. ஏனென்றால் இந்த சம்பிரதாயமே ஆச்சாரிய பக்தியை அடிப்படையாக கொண்டதாகத்தான் திகழ்கிறது. ஒன்று. இரண்டாவது, சுவாமி தேசிகன் காண்பிப்பார், நமக்கு ஆச்சாரியனிடத்தில் எத்தகையதொரு பக்தி ஸ்ரத்தை உண்டோ அதே அளவுதான் அந்த ஆச்சாரியருடையதான பரம்பரை, அவருடையதான திருக்குமாரர்கள், அவருடையதான வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் என்று எல்லோர் திறத்திலும் நமக்கு அத்தகையதொரு பரிவு, அத்தகையதொரு பக்தி உண்டாக வேண்டும். இதற்கு முன்கதையில் உய்யக்கொண்டாருடைய சரித்திரத்தில் நாம் என்ன பார்த்தோம்? அந்த உய்யக்கொண்டார் போனகம் செய்த சேடம் தருவரேல் என்று அதனை தான் உய்ய ஏற்றுக்கொண்டார் அல்லவா? அது போன்று தான் இதுவும். ஆகையால் அப்பேற்பட்டதான மணற்கால் நம்பியை நாம் சேவிக்கிறோம்.